ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே காரசாரமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். முதல்ல இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பச்சை கலரில் ஒரு புழுக்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு டிப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். முதல்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒரு நார்மலான மீடியம் சைஸில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த சுடு தண்ணியில் போட்டு வெந்நீரில் போட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். ரொம்ப பாயில் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஹாட் வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உள்ள புழுக்கள் எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நம்ம நிறைய டிஷ் பண்ணுவோம். ஸோ பிரியாணி இந்த மாதிரி ஃப்ரைலாம் பண்ணும்போது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும்போது அதுவுமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம கருவேப்பிலை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா டிஷ்லையுமே அதை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ பச்சை வாசனை அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை. அடுத்து பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும். ஸோ கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரும் நமக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதோடு வெந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் ஊற்றி அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ண விடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் நல்லா நமக்கு குக் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பெப்பர் பவுடர். நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 2 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு இந்த பெப்பர் தான் நல்லா தூக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தாராளமாக நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி நல்ல ஒரு பெரட்டி சர்விங் பவுலுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்பைசியான ஈஸியான இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இந்த டிஷ்ஷில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். பெப்பரும் நெய்யும் ரொம்ப ஒரு தூக்கலான சுவையை நமக்கு கொடுக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.